நீட் தேர்வில் கோவை ஆகாஷ் கல்வி நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் முன்னணி தரவரிசையில் இடம் பிடித்து அசத்தல். இந்தியாவில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான நீட், ஜேஇஇ போன்ற போட்டித் தேர்வுகளில் மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக ஆகாஷ் கல்வி நிறுவனங்கள் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அண்மையில் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆகாஷ் கல்வி நிறுவனங்களில் படித்த மாணவ மாணவிகள் தரவரிசையில் முன்னணி இடங்களை பிடித்து அசத்தி உள்ளனர். இதில் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் மதுநந்தன் ஆர் மற்றும் கவின் ஆகியோர் நீட் தேர்வில் தேசிய அளவில் 619 மற்றும் 1996 என மிகச்சிறந்த தரவரிசையுடன் முன்னணி பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளனர். இந்நிலையில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஆகாஷ் தேர்வு பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு மலர் மாலைகள் அணிவித்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆகாஷ் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து ஆகாஷ் நிறுவனத்தின் கல்வி மற்றும் வணிக தலைமை நிர்வாகியான தீரஜ் குமார் மிஸ்ரா கூறுகையில், நீட் 2025 தேர்வில் எங்கள் மாணவர்கள் பெற்றுள்ள அபூர்வ வெற்றிக்கு நாம் பெருமைப்படுகிறோம். நாடு முழுவதும் இருந்து மாணவர்கள் பங்கேற்கும் இந்த தேர்வில் இந்த அளவிலான மதிப்பெண்கள் பெறுவது ஒரு சாதனையே. இந்த வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் மனப்பூர்வ முயற்சிகளை மட்டுமல்லாது அவர்களது பெற்றோர்களின் ஆதரவும் எங்கள் கல்விக்குழுவின் முழுமையான ஈடுபாடும் வெளிப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் மலர் செல்வன். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஏரியா சேல்ஸ் ஹெட்டாக இருக்கேன். இன்றைக்கு ஒரு இனிய பொழுது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீட் 2025 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் பீலமேடு பிரான்ச்ல இருந்து மதுநந்தன்ற பையன் 615 மார்க் எடுத்து 619வது ஆல் இந்தியா ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது போக நம்மளோட ஸ்டூடெண்ட் கவின் 602 மார்க் எடுத்து ஆல் இந்தியா ரேங்க் 1996 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது போக மேலும் 10 மாணவர்கள் 5000 ரேங்க்ல ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் 10ல் டாப் 5 ரேங்க்ஸ் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது வருஷம் ஒரு எங்களோட தொன்று தொட்டு தொடரக்கூடிய ஒரு பாரம்பரியமாக இருக்குது. எந்த வருஷம் நீட் எக்ஸாம்ஸ்
ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தா அதில் ஆகாஷ் தான் டாப்பில் இருக்குது. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் டாப் 10ல் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட். ஸோ நீட் எக்ஸாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான எக்ஸாமாக இருந்தது. இருந்தாலும் எங்களோட பாட திட்டமைப்பு மற்றும் டெஸ்டிங் எக்கோசிஸ்டம் மூலியமாக இந்த டீச்சர்ஸ் எஃபர்ட்ஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆல் இந்தியா ரேங்க்கில் நல்ல இடம் பெற வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் பீலமேடு பிரான்ச் மற்றும் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒவ்வொரு மினிமம் ஒரு 5 மாணவர்கள் டாப் 1000 ரேங்க்ஸ்குள்ளே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எங்களோட கண்டினியூஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எங்களோட டீச்சர்ஸ், எங்களோட ஆகாஷ் ஸ்டாஃபோட கம்ப்ளீட் கமிட்மெண்ட். மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸோட ஃபுல் கோஆப்ரேஷனோட வருஷம் எங்களோட ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நீட் மற்றும் ஐஐடியில் சிறந்த இடத்தை பெற்றுக்கிட்டு. இதுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் நன்றி. எல்லாம் என் டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு. அவங்க இதெல்லாம் இல்லைன்னா இது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. இங்கே கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருந்தது. புக்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிற விதமாக அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. அப்புறமா ரெகுலராக டெஸ்ட் வச்சு அதில் நான் பண்ண தப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி செய்யணும்னு வழிமுறைகள்லாம் சொன்னாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் என்னோடய ஃபைனல் எக்ஸாமில் என்னால் நல்லா பண்ண முடிஞ்சது. டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எப்போ வேணுனாலும் அவங்க அப்ரோச் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தது. எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. ரெகுலராக சொல்லித்தரது, அப்புறம் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி எனக்கு கேட்பாங்க. அதனால் எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. அதனால தான் ஃபைனல் எக்ஸாமில் இருந்த கொஷின்ஸையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த எல்லா பக்கமும் இருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சதுனால தான் இது பாசிபிள். இது இல்லைன்னா அது பாசிபிளே கிடையாது. தேங்க்யூ.